வணக்கம். நேற்றைக்கு தமிழக அரசு அரசாணை ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, வரக்கூடிய ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திர தினத்துக்கு முந்தின நாள், தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறுல இருக்கக்கூடிய காமநாயக்கன்பட்டி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தூய பரலோக மாதா பேராலயத்தினுடைய அந்த திருவிழாவுக்காக ஆகஸ்ட் 14ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் சூட்சமா இருக்குது. இல்ல என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த திருவிழாவுக்கு லீவ் விட்டது கிடையாது. ஏன்னா வழக்கமா இந்த திருவிழாங்கிறது ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் வரும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம். அன்னைக்கு எப்போதுமே லீவ் இருக்கும். அப்ப இன்னொரு உள்ளூர் விடுமுறை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இந்த வருஷம் இந்த திருவிழாவை பிரபலப்படுத்தணுங்கிறதுக்காகவே திருவிழாவுக்கு முந்தின நாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி லீவான். திருவிழா ஆகஸ்ட் 15ஆம் தேதி. ஆகஸ்ட் 14ஆம் தேதி லீவுன்னா அது என்ன அர்த்தம்? திருவிழாவுக்கு முந்தின நாளே உள்ளூர் விடுமுறை அறிவிக்காங்க மாவட்டம் முழுக்க. இது அவ்வளவு பெரிய திருவிழாவா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இந்த சுற்றுப்பற்றையில இப்ப வேற யாருக்கும் அந்த திருவிழா ஒரு கோயில் இருக்குது, திருவிழா நடக்கிறது பெரிய அளவுல யாருக்கும் தெரியறது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேணும்னே இந்த அரசாணை வெளியிடப்பட்டு இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறா அப்படிங்கிற கேள்வி எழுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு இந்த 4 நாள் 5 நாள் இந்த நாட்கள்லாம் முக்கியமான திருவிழாக்கள். இதுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கணுங்கிறது ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் அப்படி ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு. பனிமய மாதா திருவிழாவுக்கு லீவ் விடுறாங்க, கந்த சஷ்டிக்கு திருவிழாவுக்கு லீவ் விடுறாங்க, வைகாசி விசாகத்துக்கு லீவ் விடுறாங்க. இப்படி ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு. ஆனா இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இந்த கைத்தாறு தாலுகாவில் இருக்கக்கூடிய இந்த காமநாயக்கன்பட்டி சர்ச்சுக்குடைய திருவிழாவுக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர்ல லீவு கிடையாது. இந்த வருஷம் தான் புதுசா லீவ் விடுறாங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, கடந்த வைகாசி விசாக திருவிழாவுக்கு தூத்துக்குடி மாவட்டம் வழக்கமா ஸ்டாண்டிங் ஆர்டர்ல லீவ் இருக்கு. ஆனா உள்ளூர் விடுமுறை கலெக்டர் அறிவிக்கல. ஏன்னா சனிக்கிழமை வருது அப்படிங்கிறாங்க. சனிக்கிழமைன்னா செகண்ட் சாட்டர்டே தான் எல்லாருக்கும் பொதுவான விடுமுறை. மற்ற சனிக்கிழமைகள்ல விழா வரும்போது உள்ளூர் விடுமுறை அறிவிக்கணுமா வேண்டாமா? பள்ளி கல்வியெல்லாம் வச்சுட்டாங்க, தனியார் பள்ளிக்கூடம் எல்லாம் வச்சுட்டாங்கன்னு என்ன செய்ய முடியும்? ஆனா சனிக்கிழமை இந்த தடவை வைகாசி விசாகம் வந்தப்ப உள்ளூர் விடுமுறை அறிவிக்கல. அதை தவிர்த்துட்டாங்க. இப்ப 10 நாளைக்கு முன்னாடிதான் தூத்துக்குடியில பனிமய மாதா கோயிலுடைய தேரோட்டத்துக்காக உள்ளூர் விடுமுறை அறிவிச்சாங்க. 10 நாள் தான் ஆகுது. அது 10 நாளுக்குள்ள அடுத்த ஒரு சர்ச்சை திருவிழாவுக்காக உள்ளூர் விடுமுறைனா என்னங்க அநியாயம்? அதுவும் திருவிழா 15ஆம் தேதி, வருஷம் இத்தனை வருஷமா 15ஆம் தேதி தான் இருக்குது. எந்த வருஷமும் விடுமுறை விட்டு கிடையாது. இந்த வருஷம் விட வேண்டிய அவசியம் என்ன? அப்ப என்ன ஆட்சி நடக்குது? மிஷினரிகளினுடைய ஆட்சி நடக்குதா? கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி நடக்க வரக்கூடிய இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் சட்டசபையில் நடக்கக்கூடியதாகட்டும், வெளியில் நடக்கக்கூடியதாகட்டும், எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கும்போது பார்த்தா ஏதோ கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பேராட்சி அவங்க நினைச்சதெல்லாம் நடத்தலாம், அவன் நினைச்சதெல்லாம் செய்யலாம், அவங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருப்பது மிக ஆபத்தானது. முதலமைச்சர் ஜோசப் விஜயை கவனிக்கணும். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பிரசித்தி பெற்ற விழா தசரா திருவிழா. அந்த தசரா திருவிழாவுக்கு லீவ் விடுறது கிடையாது. தசரா திருவிழா விஜயதசமி ஏற்கனவே லீவ் இருக்கு. விஜயதசமி நைட்டு 12 மணிக்கு தான் சூரசம்ஹாரமே நடக்கும். அப்புறம் தான் தசராவே பெரிய அளவுல காப்புக்கு அறுக்கலுங்கிற விஷயங்கள்லாம் வரும். அப்ப மறுநாள் லீவ் விடணுமா வேண்டாமா? நீங்க திருவிழாக்கு முந்தின நாள் சர்ச்சுக்கு லீவ் விடுதீங்கல்ல, அப்ப விஜயதசமிக்கு மறுநாள் உலக பிரசித்தி பெற்ற குலசேகர் பட்டணம் தசரா திருவிழாவுக்கு லீவ் விட்டீங்களா? விடுறது இல்லையே. பங்குனி உத்திரம் தூத்துக்குடி மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு பிரபலமான விஷயம். எல்லாரும் தன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் அன்னைக்கு வருஷத்துல எங்க இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அங்க குலதெய்வத்தை வழிபடக்கூடிய பங்குனி உத்திரம் திருவிழா தென் மாவட்டங்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்றது. பங்குனி உத்திரத்துக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல லீவு கிடையாது. பங்குனி உத்திரம் லீவு கிடையாது. திருச்செந்தூர் தேரோட்டத்துக்கு லீவு கிடையாது. சிவன் கோயில் தேரோட்டத்துக்கு லீவு கிடையாது. ஆனா சம்மந்தமே இல்லாம காமநாயக்கன்பட்டியில இருக்கக்கூடிய சர்ச்சை திருவிழாவுக்கு இந்த வருஷம் புதுசா 15ஆம் தேதி திருவிழாவுக்கு முந்தின நாளே 14ஆம் தேதி லீவு விடலாம். அநியாயங்க. நீங்க கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்க உங்களுடைய ஆட்சி நடக்குங்கிறதுக்காக இப்படி அளவுக்கு அதிகமான அந்த மத சார்ந்த விஷயங்கள் வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இதை கவனிக்கணும். ஏதோ தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெரிய ராஜ்யம் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவர்கள் நினைச்சதெல்லாம் செய்யலாம்ங்கிற தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். பெரும்பான்மை இந்துக்கள் சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.